அங்கே இன்றைக்கி புதன்கிழமை என்ன சமைச்சோன்னு பார்ப்போம். இந்த தக்காளி காயை வந்து காய் கடைக்கு போனேன். ஒருத்தவங்க வாங்கினாங்க, கன்னியாகுமரிக்காரவங்க. அப்போ கேட்டேன், என்ன இந்த காய் வாங்குறீங்க, நல்லா இருக்குமான்னு கேட்டேன். சூப்பராக இருக்குமா அப்படின்னாங்க. இது மாதிரி பக்குவமும் சொன்னாங்க. சரின்ட்டு நம்ம வீட்டில் தான் காய் இருக்கே அப்படின்ட்டு அந்த தக்காளி காயெல்லாம் நான் பறித்தேன். ஒரு 7 காய் பறித்து, தக்காளி காய், பச்சை மிளகாய், துவரம்பருப்பு, சீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயம், எல்லாம் 1 ஸ்பூனு சீரகம் போட்டேன். எல்லாம் பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம தால் வைக்கிற மாதிரியே இந்த தக்காளி காயையும் அரிஞ்சு போட்டுட்டு, வெங்காயம் ஒரு போட்டேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, பருப்பு நல்லா கழுவிட்டு போட்டுட்டு, எப்போதுமே பருப்பு வைக்கிற மாதிரியே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டேன். போட்டுட்டு இங்கே பாருங்கள், அதுக்கு முழுந்துற மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா பருப்பு சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஊற்றினேன். வச்சுட்டு இப்போ வந்து ஒரு 4 விசில் வச்சுட்டேன். 4 விசில் வச்சுட்டு, ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் வேலை இருக்குது. அதுக்கு தான் அவங்க அப்பா சண்டே வந்தால் ஸ்கூல் வேலை முடிக்க முடியாதுன்ட்டு லேட்டாக வந்தாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்னா என்ன, எல்லாத்தையும் வந்து எல்லாம் கட்டியிருக்கோமா என்னென்னு பண்ணிவிட்டு 12th ஆரம்பிக்கிறதுக்கு தான். அதுக்காண்டி நான் சிம்பிள் சமையல் பண்ணிட்டேன் இன்றைக்கி. இந்த தால் மாதிரி வச்சுட்டு, இந்த தக்காளி காய் குழம்பு வச்சுட்டு, ஒரு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கும் இது காலை சாப்பாடும் மதியத்துக்கும் இதே கொடுத்து விட்டேன். இங்கே பாருங்கள், இதை எடுத்தோடனே நல்லா கடைஞ்சிக்கணும். நல்ல மத்து மாதிரி வச்சு கடைஞ்சிட்டு, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு நல்லா நெய் விட்டுட்டு நல்லா சாதத்தை நல்லா கடைஞ்சிட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அது மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டக்குன்னு எங்கேயாச்சும் போகிறோன்னா வெஜிடபிள்லாம் இல்லைன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா காயும் காய்ச்சி ஓஞ்சிடுச்சு. அதனால் இந்த காயை பறிச்சுட்டு நான் செடியை பிடுங்கி வீசிட்டேன். நம்ம லைஃப்பும் அப்படி தான். நம்ம சம்பாதிக்கிற வரையும் தான் அதுக்கு பிறகு நம்மளை தூக்கி வீசிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சாதம் போட்டுக்கிட்டு அந்த பருப்பு, அந்த தக்காளி காய் குழம்பு எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டுட்டு நல்லா கடைஞ்சிடணும். நல்லா கடைஞ்சிட்டு போகணும். எல்லாமே வந்து இப்போ இந்த டைம்லாம் ஸ்கூல் ஃபீஸெல்லாம், வேன் ஃபீஸெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா ஃபீஸையும் கட்டினா தான் புக்கு கொடுப்பாங்களாம். புக்கு காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் சரி இன்றைக்கி வர சொன்னேன். அடுத்த வாரம் வந்து வரதுக்குள்ளே புக்கு காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாங்க, புக்கு இருந்தால் தான் சரியாக இருக்கும். கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்க. உருளைக்கிழங்கு வறுவல், கொஞ்சோண்டு லெமன் ஊறுகாய் வச்சுக்கிட்டு வந்து லெமன் ஊறுகாயே சூப்பராக இருக்கும் தால் மாதிரி இருக்கிறதுக்கு. வாங்க சாப்பிட்லாம்.